வணக்கம் தோழர்களே. நம்ம வரலாறு ஹிஸ்ட்ரிக்கு இந்திய தேசிய இயக்கம் பிரகதீஷ் பப்ளிகேஷன்ஸோட புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தோட ஃபஸ்ட் எடிஷன் தான் தோழர்களே. இதோட ரேட்டு எவ்வளோன்னு சொல்ல போனால் 595 ரூபா இருக்குது. இதை நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். 3 புத்தகமாக வாங்கும்பொழுது அவங்க 10% ஏதோ டிஸ்கவுண்ட் தராங்க. அதோட கான்டாக்ட் நம்பர் பார்த்துக்கோங்க. இதோட இண்டெக்ஸில் இருக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, ஐரோப்பியர் வருகையிலேருந்து யூனிட் 1 ஆரம்பிக்கிறாங்க. ஆங்கிலேய பிரெஞ்சு ஆதிக்க போட்டிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த பிளாசி போர், பக்சார் போர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். வாரன் கேஸ்டிங்ஸ் வருகையிலேருந்து ஆரம்பித்து காரன்வாலிஸ் பிரபுவை பற்றி அவங்க செஞ்ச சீர்திருத்தங்களை சொல்லியிருக்காங்க. அப்படியே பெல்லஸ்லி பிரபு துணைப்படை திட்டம் அந்த விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து மார்க்யூஸ் கேஸ்டிங்ஸ் பிரபுவை பற்றி சொல்லியிருக்காங்க. வில்லியம் பெண்டிங் பிரபு, அடுத்து டல்கோசி பிரபு, 1857 புரட்சியை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்திய கவர்னர் ஜெனரலோட வரிசைகள், அவங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர்னர் ஜெனரல் மாறினதுக்கப்புறம் 57க்கு அப்புறம் அவங்களோட வரிசைகளை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ரிப்பன் பிரபு இதிலே வர ஆரம்ப கால கிளர்ச்சிகளை பற்றி சொல்லியிருக்காங்க. இது குரூப் 4ல் இருக்குது நண்பர்களே. அடுத்து ஆங்கிலேயர்களின் நிர்வாகம் மற்றும் கொள்கைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. சமூக சமய சீர்திருத்தங்கள் 19ஆம் நூற்றாண்டு இந்து சமயத்தில் அந்த சமூகத்தில் நடந்த பற்றி விஷயங்களை பூரா சொல்லியிருக்காங்க. அடுத்து முஸ்லீம் சீர்திருத்த சமயங்கள், பார்சி, சீக்கியம், இவங்களை பற்றி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்திய தேசிய இயக்கத்தோட தோற்றம், இது குரூப் 4ல் இருக்குது தோழர்களே. அடுத்து இந்திய தேசிய இயக்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்திய தேசிய இயக்கம் 85லேருந்து 905 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 905லேருந்து 916 வரைக்கும் நடந்த விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்திய தேசிய இயக்கம் 917லேருந்து 926 சொல்லியிருக்காங்க. அடுத்து தேசிய இயக்கம் 1927லேருந்து 1937 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்திய தேசிய இயக்கத்தில் 38லேருந்து 47 வரை. அடுத்து சுதந்திரத்துக்கு பிந்தைய இந்தியா பற்றி நடந்த விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து விடுதலை போராட்ட தலைவர்கள் இருக்காங்கள்ல, அவங்களில் நம்ம குரூப் 4ல் உள்ள காந்தி, நேரு, அம்பேத்கர், பகவத்சிங், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இவங்கெல்லாம் நான் முக்கியமானதான் குறித்து வச்சுருக்கேன். அவங்கள பற்றி எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. கடைசியில் இதர செய்திகள்னு சொல்லி யூனிட் 22ல் முடிச்சிருக்காங்க.